ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுக்கணும். நல்லா கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணி நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதக்கும் போதே அப்பயே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். அப்புறம் இஞ்சி பூண்டையும் நான் தட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பழுத்த பழம் ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம். லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து இது பண்ணுங்க. ஏன்னா தக்காளி பழம் வதங்கணும் இல்லையா, அதனால் நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் சூப்பராக வதங்கி சூப்பராக நமக்கு கிடைக்கும், உதிரி உதிரியாக. அப்புறம் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி தோணுச்சு, அதனால் நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு வடித்த சாப்பாடை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லா பக்கமும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்தது.